தர்கா நகர் தாக்குதல், வவுணதீவு போலீசார் படுகொலை ஆகியவற்றில் சுரேஷ் சாலேயின் தலையீடு இருந்திருக்கிறது. புலனாய்வு துறையின் தலைவராக இருந்தபோது பல முக்கிய ஆதாரங்களை இல்லாதொழித்திருக்கிறார். 2010க்கு பின்னர் சஹ்ரான் புலனாய்வு பிரிவில் இணைந்து செயற்பட்டிருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியமித்த 2 விசாரணை குழுக்கள் சுரேஷ் சாலே, டிஐஜி நிலந்த ஜெயவர்தன ஆகியோர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என்று தெரிவித்திருக்கிறது. பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளர் அசாத் மௌலானா புத்தளத்தில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் சுரேஷ் சாலேவை சந்தித்திருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்ட ஜமீல் என்பவருடன் சுரேஷ் சாலே நீண்ட காலமாக தொடர்பில் இருந்ததாக தொலைபேசி பதிவுகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. தாக்குதலுக்கு முன்னர் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து வெளியேறிய ஜமீலுக்கு தென்னிந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து சுரேஷ் சாலே தொலைபேசி அழைப்பு எடுத்திருக்கிறார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அந்த விசாரணை அறிக்கைகளை அளிக்குமாறு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அறிக்கைகள் காணாமல் போகும் முன்னர் கொழும்பில் இருக்கின்ற சாகல ரத்நாயக்கவின் வீட்டில் சுரேஷ் சாலே மற்றும் நிலந்த ஜெயவர்தன ஆகியோரோடு ரகசிய கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசி அழைப்பின் மூலம் இணைந்திருக்கிறார். காணாமல் போன அறிக்கையில் சேனல் 4 வெளியீடு தொடர்பான விசாரணை அறிக்கைகளும் முன்னாள் நீதிபதி அல்விஸ் தலைமையிலான குழுவின் விசாரணை அறிக்கைகளும் அடங்கியிருக்கின்றன. கொழும்பில் உள்ள உணவகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய ஆவணம் ஒன்றில் சுரேஷ் சாலே தலைமையில் தேசிய புலனாய்வு துறையில் இருந்து 85 பேர் ரகசியமாக சம்பளம் பெற்றதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள், யூடியூபர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்று பலர் அடங்கியிருக்கிறார்கள். சஹ்ரான் சாலே தொடர்பு கோட்டாபய காலத்தில் இருந்தே இருந்ததாக வெளிநாட்டு உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அபுஹிந்த் என்ற பெயரில் சஹ்ரானுடன் தொடர்பில் இருந்த நபர் சுரேஷ் சாலேதான் என்று ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் விசாரணைகளில் சந்தேகிக்கப்பட்டிருக்கிறது. சஹ்ரான் உள்ளிட்ட கும்பல்களுக்கு 2010 முதல் பாதுகாப்பு அமைச்சின் ரகசிய கணக்குகள் மூலம் நிதி உதவி மற்றும் ஆயுதங்கள், வெடிபொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தாக்குதல் வெற்றி பெற உதவினால் கோட்டாபயவின் அரசாங்கத்தில் நிரந்தரமாக பிரதமர் பதவி பெற்றுத்தரப்படும் என்று நிலந்த ஜெயவர்தன மூலம் சுரேஷ் சாலேயும் ரொஹான் குணவர்த்தனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடன் பேரம் பேசியிருக்கிறார்கள். பெஹலியகொட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு காலை வேளையில் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளினால் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்.